ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இஷ்ட தெய்வமானவர் விநாயகர். இவர் ஓம்காரத்தின் வடிவமாக விளங்குபவர். நம் வேண்டுதலை கேட்டு அருளை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாவார். வினைகள் தீர்க்கும் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆவணி 22ஆம் நாள் அன்று வருகிறது. சதுர்த்திகளில் மிகவும் விசேஷமானது வளர்பிறை சதுர்த்தி ஆகும். அந்த வளர்பிறை சதுர்த்திகளில் சிறப்பானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஆகும். காரணம், அன்றுதான் விநாயக பெருமான் அவதரித்தார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால்தான் அன்றைய நாளில் விநாயகரை வணங்கினால் ஆண்டு முழுக்க சதுர்த்தி வழிபாடு செய்ததற்கு சமம் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்று விரதமிருந்து காலையில் வழிபட வேண்டும். எந்த காரியத்தை தொடங்கும் முன்னரும் அல்லது எந்த வழிபாடுகளை தொடங்கும் முன்னரும் விநாயகரை கட்டாயமாக வழிபடுவது நல்லது. மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து பிறகே பிரதான பூஜையை செய்ய வேண்டும். மண்ணோ சாணமோ சந்தனமோ மஞ்சளோ தூய மனதுடன் எடுத்து பிடித்து வைத்து குங்கும பொட்டு வைத்து வணங்கினால் அதில் பிள்ளையார் ஆவாகனமாகி அருள்பாலிப்பார் என்பது நம்பிக்கையாகும். விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் நீராடி பூஜை நடைபெறும் இடத்தை சுத்தப்படுத்தி மாக்கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி ஒரு மனை கொண்டு அதன் மேல் வாழை இலையின் மேல் பச்சரிசி போட்டு களிமண்ணால் ஆன விநாயகரை செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அவருக்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து அருகம்புல் எருக்கம்பூ மாலை வாசனை பூக்கள் கொண்டு அலங்கரித்து வஸ்திரம் சாற்றி குன்றின் மணி கொண்டு கண் திறந்து விநாயகரின் வயிற்றில் ₹1 நாணயம் வைத்து குடை வைத்து அலங்கரித்து நிவேதனமாக அவல் பொரி கடலை சுண்டல் பழ வகைகள் அச்சு வெல்லம் கொழக்கட்டை சர்க்கரை பொங்கல் இவற்றை நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். விநாயகர் ஸ்லோகம் அல்லது பாடல்கள் தெரிந்தால் கூறி வழிபடலாம். விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்று கூறி வழிபாடு செய்யுங்கள். மற்றும் வில்வ இலை, அருகம்புல், வன்னி இலை, எருக்கம் இலை, அரச இலை, தவனம், தாழம்பு, மாதுளை இலை, தேவதாரு இலை, மரிக்கொழுந்து இவைகளில் எது கிடைத்தாலும் அன்று நாம் அர்ச்சனை செய்ய பயன்படுத்தி கொள்ளலாம். தூப தீபம் காட்டி வழிபடுங்கள். வழிபாடு முடிந்து 3ஆம் அல்லது 5ஆம் நாளில் விநாயகரை நீர்நிலைகளில் கரைத்து விடுங்கள். மேற்கூறியபடி செய்து அவரின் பேரருளை பெறுங்கள். இவ்வாறு வணங்கும் பொழுது துன்பம் நோய் நீங்கும். வீட்டில் வழிபாடு முடிந்தவுடன் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபட்டு விட்டு வாருங்கள். தும்பிக்கையாரை நாம் நம்பிக்கையுடன் வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறலாம். அனைவரும் செய்து பயனடையுங்கள். நன்றி.